ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி வச்சு அருமையான ஒரு ரசம் செய்ய போகிறோம். தக்காளி ரசம். அதுக்கு தேவையானது 3 தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து சுடு தண்ணியில் வச்சு ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி அது கூட போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் வரமிளகாய் நான் பார்த்திங்கன்னா ஒரு 4 மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்களும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி முன்னே தயாரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, தக்காளி ப்ளஸ் புளி, அதை நல்லா கரைச்சி உங்களுக்கு ஊற்றிக்கோங்க. புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஓகே, எந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்களா. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 7 பல்லு பூண்டு, 7 6 8 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 10 மிளகு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி அதை போட்டு கல்லில் இடித்து போடுங்க. மிக்சியில் அரைச்சி போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இடித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கோங்க. ரசப்பொடி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் அருமையான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.